நான் ஊருக்கு போகிறதுக்கு தயாராகிட்டேங்க. அவாமின் டேப்லெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அவாமின் டேப்லெட் வந்து 5 வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் 2 வந்து போகிறப்ப போட்டு போயிடுவேன், வரப்போ வந்து 2 போட்டுப்பேன். எக்ஸ்ட்ரா 1 வந்து இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். நார்மலாக ஒரு டேப்லெட் போட்டாலே போதும் தான், ஆனால் நான் 2 டேப்லெட் போட்டுக்கிறேன். ரொம்ப வருஷம் கேப் விட்டுருக்கேன் லாங் ட்ராவல் பண்ணி. அதனால் இந்த டேப்லெட் போடலைன்னா நான் ரொம்ப டயர்டாயிருவேன் வாமிட் பண்ணி. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்து வாமிட் எடுக்கிற ப்ராப்ளமும் இருக்குது ட்ராவல் பண்ணுறப்போ. அடுத்து இந்த ஃபோன் தான் பசங்க என்கிட்ட பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் அடிக்கடி சார்ஜ் போட்டு வைக்கணும், அது ஒன்று தான் இதில் பிரச்சனை. இது என்னோட சார்ஜருங்க. இந்த சார்ஜர் பார்த்திங்களா எந்த நிலமையில் இருக்குன்னு. இது ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். இந்த சார்ஜரை தான் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். போகிற இடத்துல ஏதாவது ஒரு கடையில் சார்ஜ் போட்டுக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். நமக்கு என்னைக்காவது அந்த பொருள் ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் நமக்கு தெரிய வருது. அது மாதிரி தான் இந்த சார்ஜரும் எனக்கு இருக்குது. நான் வீடியோ வேறு எடுத்து போடுவேன்னா அதனால தான் பேட்டரி டவுன் ஆயிருமோன்னு ஒரு டென்ஷனாக இருக்குது. நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட் வந்து 2000 ரூபாங்க. போகிறப்போ வர்றப்போ பஸ்ஸு செலவுக்கு மட்டும்தான், வேறு எக்ஸ்ட்ரா செலவு நான் அங்கே எதுவுமே பண்ண மாட்டேன். மிச்ச காசு இருந்தால் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். உண்டியலில் ஒரு 100 ரூபாய் மட்டும் போட்டுட்டு போகிறேங்க. இது பிள்ளைங்களுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு உண்டியலில் 100 ரூபாய் வச்சுட்டு போகிறேன். சில்லறை வந்து ஆல்ரெடி உண்டியலில் இருக்குது. அது ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா பிள்ளைங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த காசு செலவு பண்ணுறதுக்கு பிள்ளைங்களுக்கு எந்த அவசியமும் வராது. இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இந்த காசை வந்து நான் வச்சுட்டு போகிறேங்க. நான் இங்கே வெறும் கழுத்தோடு தான் இருக்கேன், ஆனால் ஊருக்கு போகிறதுனால இந்த செயினை தான் நான் போட்டுட்டு போக போகிறேன். இது கவரிங் செயின் தாங்க. இது இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிறது மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்குது. அதை நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சோன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகும்ல. வெறும் கழுத்தில் போகிறதுக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது. அதனால தான் இதை போட்டு போகிறேன். இது போட்டாலும் எனக்கு அலர்ஜி தான் ஆகும், வேறு வழி இல்லை, அதான் போடுறேன். டிக்கெட்டும் கிடச்சிருச்சுங்க. அப்பரில் தான் கிடச்சிருக்கு. கீழே வந்து கேட்டேன், கிடைக்கல. இன்றைக்கி நைட்டு நான் பஸ் ஏறுறேங்க. இப்போவே எனக்கு ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே உடம்பெல்லாம் கொதிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பயம்தான். ரொம்ப வருஷம் ஆகுதில்ல நான் ட்ராவல் பண்ணி. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது. இருந்தாலும் போய் தானே ஆகணும். பிள்ளைங்களுக்கு 1 டே சாப்பாடை நான் ஃப்ரிட்ஜில் தான் செஞ்சு வச்சுட்டு போக போகிறேன். நான் சாப்பாடை மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ரேர் தான், என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. அதனால தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 3 o'clock கூட நான் வீட்டுக்கு வந்துடுவேங்க. பெர்மிஷன் கேட்டுட்டேன், ஓனர் தரேன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் குளிச்சுட்டு நான் கிளம்பணும். கரெக்டாக இருக்கும் எனக்கு. நான் வந்து தூரமாக போய் தான் பஸ் ஏறுற மாதிரி இருக்குது. அதனால அதுக்கு கொஞ்சம் முன்னாலே கிளம்பி போனால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதில் என்னென்னா, நான் வந்து 10 o'clock நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா, நான் ஒருவேளை 2 o'clock 5 o'clockலாம் அப்லோட் பண்ணேன்னா யூடியூப் வந்து வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. அது பண்ணலைனாலும் சரி, வீடியோ வியூஸ் போகலைனாலும் சரி, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் எனக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். பசங்கக்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். பெரிய பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், சின்ன பையனுக்கு மருந்து கொடுக்கறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நைட்டு வந்து மூக்கில் மருந்து ஸ்ப்ரே அடிக்கணும்ல சின்ன பையனுக்கு, அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு பயம். இது வரைக்கும் நான் மட்டும்தான் அவனுக்கு அடிச்சு விட்டுட்ருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிச்சிட்டா கூட அது அவனுக்கு கஷ்டமாயிரும்ல. ஏன் ஃபோனை எப்போவுமே நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கால் பண்ணுறப்ப ரிங் போகணும், ரிங் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் மட்டும் ஆகுற மாதிரி கவனிக்காமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் சார்ஜ் பண்ணி வச்சுப்பாங்க. வீட்டில் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க. துணி துவைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். யூனிஃபார்ம்லாம் துவைச்சிட்டேன். அவ்வளோதாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.